அடுத்தது இந்த முதலாவது இலகுல வந்து முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுறது மேக கணினிமை, கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்கான விடயம் என்று கேட்டால், நாங்கள் இணையத்துக்கூடாக கணனி வளங்களை வந்து நாங்கள் எங்கள் தேவைக்கேற்ப பெற்றுக்கொள்கிற முறை. ரைட், எங்களுக்கு சொந்தமாக இல்லாமல், நேரடியாக இல்லாமல், எங்களோட தேவை எவ்வளோ காலத்துக்கு எங்களுக்கு தேவையோ அதுக்காக பெற்று பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து 3 அடிப்படையான சேவை மாதிரி இருக்குது. ஒன்று, நாங்கள் வன்பொருட்களை வாடகைக்கு எடுக்கலாம். எப்படியான வன்பொருளை வாடகைக்கு எடுக்கலாம்னு சொன்னால், ஒரு வேர்ச்சுவலான ஸ்டோரேஜ் எடுக்கலாம், அல்லது வேர்ச்சுவலான வந்து ஒரு பிசியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேரை வாடகைக்கு எடுக்கக்கூடிய அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்குடைய சேவையை தான் நாங்கள் ஐடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி சொல்ல போகிறோம். தமிழில் சொல்கிறதா இருந்தால் உட்கட்டமைப்பு ஒரு சேவையாகும். அதே நேரம் நாங்கள் மென்பொருட்களையும் வந்து வாடகைக்கு எடுக்கலாம். அந்த மென்பொருளையும் வந்து நாங்கள் 2 டைப்பாக பார்க்க போகிறோம். அந்த மென்பொருட்களில் வந்து நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குமான ஒரு சூழலை நாங்கள் பெற்றுக்கொண்டமாக இருந்தால் அது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், பிடபிள்யூஎஸ்ன்னு சொல்கிறோம். பணிச்சூழல் ஒரு சேவையாக. இதெல்லாம் வந்து ஒரு டெவலப் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பெற்றுக்கொள்வாங்க. அதே நேரம் ஒரு இறுதி பயனரான நாங்கள் வந்து எங்களோட கணினியில் வந்து சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாமல் நாங்கள் கிளவுட்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு சேவை எங்களுக்கு கிடைக்கும். ரைட், அப்படியாக நாங்கள் ஒரு இறுதி பயனராக நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருந்தால் அது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் என்று சொல்லுவோம், மென்பொருள் ஒரு சேவையாக. எனவே கிளவுட்ல வந்து 3 வகையான சேவை மாதிரிகள் இருக்குது. ஐடபிள்யூஎஸ், பிடபிள்யூஎஸ், எஸ்டபிள்யூஎஸ். இதில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 3 விதமாக இந்த கேள்வி கேட்கலாம். நேரடியாக ஒரு கேள்வி கேட்கலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங்கினுடைய சேவை மாதிரிகள் எவைன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நீங்கள் 3 ஆன்சராக கொடுப்பீங்க. அல்லது இந்த சேவை மாதிரிகளை சொல்லிட்டு அவங்க கேட்கலாம், இதுக்கு ஒரு உதாரணம் தர சொல்லி. அப்போ ஐடபிள்யூஎஸ்க்கு ஒரு உதாரணம், பிடபிள்யூஎஸ்க்கு, எஸ்டபிள்யூஎஸ்க்கு ஒரு உதாரணம் தர சொல்லி கேட்கலாம். அல்லது ரைட், அவங்க உதாரணத்தை தந்து இது எந்த சேவை மாதிரின்னு சொல்லி கேட்கலாம். எனவே நீங்கள் அதுக்கேற்ற வகையில் தயார்படுத்தி கொள்ளணும். முதலாவது அலகில் வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. அடுத்தது இந்த கணனி முறைமை. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து முக்கியமானது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இயங்கணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான விடயங்கள் ஹார்ட்வேர் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், ஃபர்ம்வேர் வேணும், லைவ்வேர் வேணும். ஹார்ட்வேர்னு சொன்னால் நாங்கள் வன்பொருள்னு சொல்கிறோம். ஒரு கணினி தொகுதியில் காணப்படக்கூடிய பௌதிக உபகரணங்களை ஹார்ட்வேர்னு சொல்லி சொல்கிறோம். அதே நேரம் கணினி தொகுதியில் வந்து ஒரு முறையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல் தொகுதியை தான் நாங்கள் மென்பொருள்னு சொல்லி சொல்ல போகிறோம். அடுத்தது நிலைப்பொருள் முக்கியம். கணினி தொகுதியை இயக்க ஆரம்பிப்பதற்கு அடிப்படையான கட்டளை தொகுதியை தான் நாங்கள் நிலைப்பொருள்னு சொல்கிறோம். அடுத்தது அதை இயக்கக்கூடிய நபர். அந்த வகையில் முதலாவதாக உங்களுக்கு கணினி வன்பொருட்கள வகையீடு இருக்குது. இப்போ வன்பொருட்களை எப்படி வகையீடு செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்று நாங்கள் இன்புட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை இன்புட் டிவைஸ், உள்ளீட்டு கருவி என்று சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்தது வெளியீட்டு கருவி. ஒரு கணினி முறைமையிலிருந்து தகவலை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்காக பயன்படுத்தக்கூடிய கருவியெல்லாம் வெளியீட்டு கருவிக்குள்ளே வரும். ஸோ அந்த உதாரணங்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதே நேரம் ஒவ்வொன்றினுடைய சின்ன பேசிக்கான ஃபங்க்ஷனும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டுக்கணும். அடுத்தது செயற்பாட்டு கருவி. ரைட், இப்போ செயற்பாட்டு கருவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமானது ப்ரொசஸர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசஸர் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நினைவகம், ஸோ மெமரி டிவைஸ்ன்னு சொல்லி அப்போ இருக்கக்கூடிய மெமரி டிவைஸில் பற்றியும் பேசிக்காக முதலாவது அலகில் தெரிஞ்சிருக்கணும். உங்களை 2வது அலகில் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் மெமரியை பற்றி டீப்பாக படிச்சிருப்பீங்க. ரைட், அடுத்தது தொடர்பாடல் உபகரணங்கள், கம்யூனிகேஷன். ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு நாங்கள் தரவுகளை பரிமாற்றத்துக்காக பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள். இப்போ வன்பொருளில் வந்து இந்த 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 5 வகைக்கும் உதாரணங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து டீப்பாக பார்க்க வேண்டிய விடயங்களில் வந்து நீங்கள் ஸ்கேனர்களை பற்றி பார்க்கணும். என்னென்ன டைப்பான ஸ்கேனர் இருக்குன்னு சொல்லி. ரைட், ஓசிஆர் இருக்குது, ஓஎம்ஆர் இருக்குது, எம்ஐசிஆர். இது 3ம் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஸ்கேனர்கள். ஓசிஆர் வந்து எழுத்து உருக்களை, டெக்ஸ்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேனராகவும், ஓஎம்ஆர் வந்து எம்சிக்கு விடைத்தாளை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஸ்கேனராகவும், எம்ஐசிஆர் வந்து பேங்க் செக்கை ரீட் பண்ணுறதுக்கான ஸ்கேனராகவும் காணப்படும். ஸோ அந்த விடயங்களை நீங்கள் பார்த்து வச்சு கொள்ளணும். அதே போல் அவுட்புட் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிண்டர். ஸோ பிரிண்டரை டைப்புகளை நீங்கள் பார்க்கணும். பிரிண்டரில் வந்து 2 பிரதான டைப் இருக்குது, இம்பேக்ட், நான் இம்பேக்ட். அதாவது அழுத்த அச்சுப்பொறி, அழுத்த அச்சுப்பொறின்னு சொல்லி. அப்போ அழுத்த அச்சுப்பொறிக்குள்ளே வரக்கூடிய ஆக்கள் டாட்மேட்டிக் பிரிண்டர், லைன் பிரிண்டர், டெய்சிவில் பிரிண்டர், அதில் பற்றியும்
அதே நேரம் அழுத்தா அச்சுப்பொறிக்குள்ள வரக்கூடிய ஆட்களில் ரைட் லேசர், இன்ஜெக்ட், தேர்மல் வெக்ஸ் பிரிண்டர் இதை பற்றியும் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த அவுட்புட் டிவைஸில் அதில் கூடுதலாக கேட்கப்படக்கூடிய வினாக்களில் இருக்குது. அடுத்தது சிபியு. ஸோ சிபியினுடைய பேசிக்கான விடயத்தை நீங்கள் அலகொண்டில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ரைட். அப்போ சிபியினுடைய வேகம் வந்து அளக்கப்படுற அலகுட்டு பார்த்தீங்கன்னா அடிப்படை அலகு வந்து ஹெர்ட்ஸ். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஹெர்ட்ஸிலிருந்து கிலோ ஹெர்ட்ஸ், மெகா ஹெர்ட்ஸ், ஜிகா ஹெர்ட்ஸ் என்ற லெவலுக்கு வந்துட்டோம். அப்போ விடையில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஏதாவது ஹெர்ட்ஸ், ஒரு ஹெர்ட்ஸ் ஒன்று இருக்கலாம் அல்லது மெகா ஹெர்ட்ஸோ ஜிகா ஹெர்ட்ஸ் ஒன்று இருக்கலாம். ரைட். அப்போ நாங்கள் அதனுடைய வேகத்தை அளக்கிற அலகுன்னு பார்க்கக்குள்ள ஹெர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பெறுமதியை நாங்கள் அங்கே செலக்ட் பண்ணுவோம். ரைட். அதே நேரம் வந்து சிபியூக்குள்ள காணப்படக்கூடிய பகுதிகளில் வந்து கட்டுப்பாட்டு அலகு, கண்ட்ரோல் யூனிட், எண்கணித தர்க்க அலகு, ரெஜிஸ்டர், பதுக்கு நினைவகம், கேச் மெமரி. அதில் வந்து கேச் மெமரியில் வந்து 3 டைப் இருக்குது. ரைட். அந்த 3 டைப்பும் வந்து எங்கெங்கே இருக்குது என்ற விளக்கவும் முக்கியம். இதில் வந்து ஒரு ப்ரொசஸருக்குள்ள வந்து சிங்கிள் கோர் இருந்தால் ரைட், அப்போ அங்கே வந்து ஒரு சிபியு இருக்கும். டுவல் கோர் என்று சொன்னால் 2 சிபியு இருக்கும். உதாரணத்துக்கு 2 சிபியு இருந்தால் அந்த ஒவ்வொரு சிபியுக்குள்ளேயும் ஒரு L1 கேச் மெமரி இருக்கும். அந்த சிபியுக்கு வெளியில் L2 இருக்கும். ஒவ்வொரு கோருக்கும் ஒவ்வொரு L2 இருக்கும். அதே நேரம் ஒரு ப்ரொசஸருக்கு ஒரு L3 இருக்கும். அப்போ இதில் கட்டமைப்பை நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளணும். பேசிக்காக எம்சிக்கில் வந்து கேட்கலாம். இப்போ முதலாவது அலகில் உங்களுக்கு கூட கேள்விகள் வந்து தவணை பரீட்சையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரைட். ஃபைனல் எக்ஸாமில் வந்து சில முக்கிய விடயங்கள் தான் அதுக்குள்ளே கவர் ஆகும். ஆனால் முதலாம் தவணை என்று சொல்லக்குள்ள உங்களுக்கான பாடப்பரப்பு குறைவு தானே. அப்போ அதனால முதலாவது யூனிட்ல இருந்து அதிக கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் நீங்கள் இதில் கொஞ்சம் டீப்பாக பார்த்து வைக்கலாம். அடுத்தது மென்பொருட்கள். ஸோ சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் வகைப்படுத்த போகிறோம். அப்போ பேசிக்காக சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தால் ஒரு நோக்கத்தை செயற்படுத்துறதுக்காக முறையாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் தொகுதி தான் மென்பொருள்னு சொல்கிறோம். இந்த மென்பொருளை வந்து பிரதானமாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று முறைமை மென்பொருள், அடுத்தது பிரயோக மென்பொருள். ரைட். ஒரு சிஸ்டத்தை இயக்கிறதுக்காகவும் பராமரிக்கிறதுக்காகவும் காணப்படக்கூடிய மென்பொருட்கள் தான் முறைமை மென்பொருள். அந்த முறைமை மென்பொருளில் வந்து 3 வகை இருக்குது. ஒன்று இயக்க முறைமை. அதுக்கு உதாரணமாக நாங்கள் விண்டோஸ், லினக்ஸ், மேக், ஆண்ட்ராய்ட் எல்லாம் சொல்லலாம். அடுத்த மொழி மாற்றிகள், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரிட்டர், கம்பைலர் இதில் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது பயன்பாட்டு மென்பொருள், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் என்று சொன்னால் ரைட், முறைமையை பராமரிக்கிறதுக்காக காணப்படக்கூடிய மென்பொருட்கள். அதில் ஸ்க்ரீன் சர்வர், டிஸ்க், டிரைவர்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் பயன்பாட்டு மென்பொருட்கள் சொல்கிறோம். அதே நேரம் பிரயோக மென்பொருள் என்னென்று கேட்டால் ஒரு பயனர், இறுதி பயனர் வந்து பயன்படுத்தக்கூடிய மென்பொருட்கள் தான் பிரயோக மென்பொருள். இப்போ நாங்கள் எங்களோட தேவைக்காக ரைட் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாம் உதாரணமாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ரைட், ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னா ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ண போகிறோம். ரைட். இதெல்லாமே ஒரு நெட் பார்க்கணும்னா ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே வந்து பிரயோக மென்பொருளுக்குள்ளே வரும். அப்போ மென்பொருளை வந்து பிரதானமாக பிரிக்கக்கூடிய வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து முறைமை மென்பொருளுக்குள்ளே வரக்கூடிய ஆட்கள் யார் என்றும் அடுத்த பிரயோக மென்பொருளுக்குள்ளே வரக்கூடிய உதாரணங்களும் தெரியும். ரைட். அடுத்தது இந்த மென்பொருட்களை வந்து அதோட உரிமம் சார்ந்தும் வகைப்படுத்துகிறாங்க. உரிமம் சார்ந்து பார்க்குற நேரம் ஒன்று உரிமையுடைய மென்பொருள், காப்பிரைட்டட் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். உருவாக்குன நபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ முழு உரிமையான மென்பொருள். ரைட். அப்போ அவங்களோட அனுமதி இல்லாமல் நாங்கள் இதை பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட மென்பொருட்கள் தான் உரிமையுடைய மென்பொருள்னு சொல்கிறோம். அதே நேரம் அடுத்த டைப் இருக்குது திறந்த மூல மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ரைட். அதாவது இது வந்து மூல குறியீடு வந்து எங்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்குது. அதே நேரம் இது எங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். அப்போ நாங்கள் இந்த சோர்ஸ் கோட் எடுத்து நாங்கள் மாற்றி அமைச்சு நாங்கள் இன்னொரு புதிய மென்பொருள் புதிய பேரில் வந்து வெளியிட முடியும். அப்போ உரிமை சார்ந்து பிரதானமாக பார்க்கப்படக்கூடியது ஒன்று உரிமையுடைய மென்பொருள், அது திறந்த மூல மென்பொருள். இன்றைக்கு இந்த திறந்த மூல மென்பொருட்கள் எங்களுக்கு ஃப்ரீயாகவும் சோர்ஸ் கோடும் வந்து எங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலும் வந்து எங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த ஐசிடியினுடைய பயன்பாடுகள். இது வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் என்பதை விட உங்களோட தவணை பரீட்சைக்கு வந்து இதை பார்த்து வைக்கிறது நல்லா. ரைட். ஃபைனலில் வந்து எங்களுக்கு இருக்கிற பாடப்பரப்போடு ஒப்பிடக்குள்ள முதலாவது அலகில் வரக்கூடிய கேள்விகள் இவ்வளவு தூரம் சின்ன பிள்ளைத்து நம்ம போகாது. ஆனால் உங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சைன்னு சொல்லக்குள்ள அந்த தவணை பரீட்சைக்கு தயார்படுத்துகிற நீங்கள் இந்த விடயங்களை மேலோட்டமாக பார்த்து வச்சு கொள்ளணும். ரைட். ஐசிடி வந்து எந்தெந்த இடத்துல வந்து எப்படி பயன்படுத்தப்படுது. அப்போ அதாவது சுகாதாரத்துறையில் அதனுடைய பிரயோகங்கள், கல்வித்துறையில், அதே மாதிரி வணிகத்துறையில்,
விவசாயத்துறை, பொறியியல் துறை, தொடர்பாடல் துறை என்று சொல்லி இருக்குது. இப்போ நான் சமரி வந்து கதைக்கிறதால இதை வந்து டீப்பாக அதில் கதைக்கல. ரைட். அப்போ நீங்கள் மேலோட்டமாக இதில் ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய நன்மைகளையும் வந்து பார்த்து வச்சுக்கொள்ளணும். அடுத்தது பிரச்சனைகள். ஸோ ஐசிடியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதை கொஞ்சம் நீங்கள் டீப்பாக பார்க்கணும். வேண்டாம், இது வந்து உங்களுக்கு ஃபைனல்லையும் வந்து எங்களுக்கு உதவக்கூடிய விடயம், கேட்கப்படக்கூடிய விடயங்கள். ரைட். அதில் முதலாவது மென்பொருள் களவு. இப்போ மென்பொருள் களவுன்னு சொன்னால் ஒரு அனுமதிக்கப்பட்ட மென்பொருளை நாங்கள் ஒரு அனுமதி இல்லாமல் எடுத்தோம்னா அதன் களவு. இப்போ சட்டரிய அற்ற முறையில் ஒரு மென்பொருளை வந்து நாங்கள் பயன்படுத்துறது என்பது மென்பொருள் களவாக இருக்கும். அதே போல் ரகசியத்தன்மை. ரைட். இப்போ ஒருவர் ரகசியமான விடயங்களை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் வந்து திருடுறது அல்லது பயன்படுத்தி கொள்வது என்பதும் இங்கே ஒரு பிரச்சனையான விடயமா இருக்குது. அதே போல் திருடுதல் அல்லது வழிப்பறி என்று சொல்லுவோம். முக்கியமான தகவலான இந்த கடவுச்சொல், ரைட், யூசர் நேம், பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ரைட் ஒரு பிழையான நோக்கத்துக்காக எடுத்துக்கொள்வது. இப்போ இன்றைக்கு கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இந்த திருடுதல் அல்லது ஃபிஷிங் என்ற விடயம் இருக்குது. இப்போ இந்த ஃபிஷிங் என்ற அட்டாக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு வரும். அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணுற நேரம் நம்மளோட இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் வந்து கிட்டத்தட்ட 3 வகையாகத்தான் அந்த அட்டாக் பண்ணுறாங்க விழிக்கிறாங்க. ஒன்று வந்து எங்களை பிளாக்மெயில் பண்ணுறது, எங்களை பயமுறுத்துறது. அடுத்தது எங்களுக்கு வந்து ஆசை காட்டுறது. அடுத்தது எங்களை பரிதாபப்பட வைக்கிறது. உதாரணமாக ஆசை காட்டுறேன்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த லிங்கை வந்து 10 பேருக்கு ஷேர் பண்ணால் எங்களுக்கு ஒரு 10 GB கிடைக்குது. இந்த மாதிரி அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஷேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சா ஓகே, இல்லாட்டி பிரச்சனை இல்லை என்ற எண்ணத்தில் நாங்கள் ஷேர் பண்ணி விடுவோம். ஆனால் அது வந்து ஒரு போலியான லிங்காக இருக்கும். அதே மாதிரி பயமுறுத்தாட்டுறது அல்லது அனுதாபம் காட்டுறது. ஒரு வருத்தக்கார ஃபோட்டோவை போட்டுட்டு இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாதிரி இருந்தால் அந்த பிள்ளைக்கு காசு கூட கிடைக்கும்னு சொல்லி. அப்போ எங்கள்கிட்ட வரக்கூடிய லிங்குகளை வந்து நம்ம பரீட்சைக்காக மாற்றம் அல்ல, பர்சனலாகவும் கொஞ்சம் இந்த விடயத்தில் நாங்கள் அவதானமாக இருக்கணும். அடுத்தது இலக்க முறை விதிப்பு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுறது. அதாவது டிஜிட்டல் டிவைடுன்னு சொன்னால் இந்த ஐசிடி தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய சமூகத்துக்கும் அதை பயன்படுத்த இயலாமல் இருக்கிற சமூகத்துக்கும் இல்லாத ஒரு ஏற்றத்தாழ்வு. இன்றைக்கு இது வந்து குறைஞ்சு கொண்டு வர ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஸ்கூல் லெவல்லே வந்து மாணவர்களுக்கு ஐசிடி போதிக்கப்படுது கிரேட் 6ல இருந்து. அப்போ அவங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு கிடைக்குது. ஆனால் அடுத்த பிரச்சனை வரைக்கும் பொருளாதார பிரச்சனை. அவங்களால ஒரு கணனியை வாங்கி பயன்படுத்துறதுல பொருளாதார பிரச்சனை வரும். அப்போ சுருக்கம் என்னென்னு கேட்டால் இந்த ஐசிடியை பயன்படுத்துகிற ஆட்களுக்கும் பயன்படுத்த இயலாத ஆட்களுக்குமான அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு தான் வந்து டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் இந்த இவேஸ்ட்ன்றது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இலத்தினல் உபகரணங்களால் வந்து எங்களுடைய மண் அல்லது குடிநீரில் வந்து தாக்கம் வந்து ஏற்படும். நாங்கள் பழுதடைந்த பொருட்களை வந்து வீசி விடுறதாலேயோ அல்லது மண்ணுக்குள்ளே புதைக்கிறதாலேயோ அது வந்து சூழலில் வந்து மாசு ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையாக காணப்படுது. அடுத்து வேலை இழப்பு. அது இன்றைக்கு மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிற விடயம். இன்றைக்கு நாளுக்கு நாள் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 வருடங்களாக ஏஐனுடைய தாக்கம் மிக துரித வேகத்தில் போகுது. எந்த வேலையை செய்கிறதுக்கும் ஏஐ. இப்போ ஒரு 10 பேரை வச்சு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு நீ அந்த ஆட்கள் தேவையில்லை, எல்லாத்தையும் ஒரு ஆள் வச்சு கமாண்ட் பண்ணினால் அத்தனை வேலையும் செய்யலாம். அந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதால இன்றைக்கு நாங்கள் வேலை இழப்பு என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த ஐசிடியினுடைய வளர்ச்சியால். அப்போ இந்த ஐசிடியில் ஏற்படக்கூடிய சவால்களை வந்து என்னென்ன பிரச்சனை, எதனால் அந்த பிரச்சனை, அதில் நீங்கள் சமரியாக பார்த்து வைக்கணும். அடுத்தது இந்த ஐசிடியினுடைய நன்மைகள். ஸோ என்னென்ன துறையில் எப்படியான நன்மை இருக்குன்னு சொல்லி அதில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இது உங்களோட தவணை பரீட்சைக்கு வந்து ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படலாம். ஏன்னு சொன்னால் ஃபைனலில் அவ்வளோ தூரம் இதில் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தவணை பரீட்சையில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரக்சர் வினாக்கள் எல்லாம் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். இவ்வளோதான் எங்களோட முதலாவது அலகினுடைய சமரி. அப்போ ஃபைனல் எக்ஸாமை பொறுத்தளவில் முதலாவது அலகிலிருந்து 2 புள்ளிகள் அல்லது 3 புள்ளிகளுக்கான வினாக்கள் வந்து எங்களுக்கு வரும். எனவே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தி கொள்ளணும். அதே நேரம் 2028 பெச்சாக்கள் அல்லது 27 பெச்சாக்கள் நீங்கள் உங்களோட தவணை பரீட்சைக்கு ஏற்ற வகையில் சில விடயங்களை கொஞ்சம் கூட படிக்க வேண்டி இருக்கும். ரைட். எனவே இது சம்மந்தமான விடயங்களை படிச்சுட்டு அது இதில் வந்து நான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த எக்ஸாமை செய்து பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்களையும் பிரச்சனைகளையும் கேட்டு தீர்த்து கொள்ளணும்.
ஓகே, நன்றி.